நாம் ஆண்டால் அனைவரும் சுதந்திரமாக வாழலாம். இந்த நாள் வரையும் கருணையின் அடிப்படையில், கடமையின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள். அவரவர் விரும்புகின்ற நாட்டுக்கு அவரவரை அனுப்பி வையுங்கள். ஒரு கடவு சீட்டு, அது மூலமா அவங்க நாட்டுக்கு அவங்க போறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழக அரசு இந்த பேச்சு, இந்த மேடை இதோட கடந்து போயிடாது. அடுத்தது முன்னாடி பேசின என் சகோதரன் சொன்ன மாதிரி இது அமைதி போராட்டமாக போகணுமா அல்லது வேற மாதிரி மாறணுமான்றத தமிழக அரசு முடிவு செய்யட்டும். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நால்வருக்கான விடுதலைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் சரியாக 10 மாதத்திற்கு முன்பு இதே திருச்சி மாநகரில் என்னுடைய உறவுகளுக்கான விடுதலை கொடுங்கள் என்று அறப்போராட்டத்தின் வழியாக அறைகூவலாகவே நாங்கள் கேட்டிருந்தோம். 10 மாதங்கள் கழித்த பிறகு மீண்டுமான இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நிகழ்த்த வேண்டிய கொடும் சூழலுக்கு எங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க. ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்த அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். 32 ஆண்டு கால அந்த நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சிறை கொட்டடியில அடிமை சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்ட மக்களை மீண்டும் இன்னொரு ஜெய்பீம் படத்தில் அடிச்சு சித்திரவதை செய்வது போன்றுதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரமும் இன்னைக்கு இந்த சிறப்பு முகாம் என்ற பெயர்ல செய்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒன்றை சொல்றேன். நீங்கள் வந்தவன் போனவனை எல்லாம் ஆள விட்டதனுடைய விளைவு வேற எவனோ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நம் இனத்தின் மக்களை சிறை கொட்டடியில் போட்டு அடைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் வேடிக்கை பார்க்க சபிக்கப்பட்டவர்களாக மாறி போடும். இன்று வரைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித உரிமையை பேசக்கூடிய அமைப்புகளும் இதை பார்த்து வெட்கி தலைகுனியல். 32 ஆண்டு கால சிறை ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரமாக திகழக்கூடிய உச்ச நீதிமன்றமே முன்வந்து அவர்களை விடுதலை செய்து விட்டது. இந்த சிறப்பு முகாமை உருவாக்குனது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போதைய தலைவர் கருணாநிதி. அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் யார்? அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இனிமேல் அவருடைய பேரன் வந்தாலும் கூட இங்க இப்படித்தான் ஒரு சூழல் இருக்குமா என்ற கேள்வியை தான் உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா தார்மீகமா பதில் சொல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அந்த மக்கள் எங்காவது போயிருப்பாங்க, எங்காவது வாழ்ந்திருப்பாங்க. என்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள், என் இன மக்கள் இந்த நிலத்தில் இருக்கிறாங்க. நம்பி வந்தாங்கய்யா, தமிழ்நாட்டு மக்களை நம்பி வந்தாங்க. நம்பி வந்தவர்களை தான் சிறைப்படுத்தி ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேல ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலில் ஈழ மக்களுக்கு நான் ரெட்ட குடியுரிமை தர்றேன்னு சொன்னார். ஒத்த குடியுரிமைக்கே வழி இல்லை. ஆனாலும் நாங்கள் என்ன சொல்றோம்? எங்களை முறையாக வாழ விடுங்கள். எந்த நாட்டிற்கு போனாலும் அவன் நம் மொழி பேசக்கூடியவர்கள் அங்கு அதிகமாக இல்ல, அங்க பூர்வ குடிகளாக இல்ல. ஆனாலும் மற்ற நாட்டுக்கு எங்கெல்லாம் ஈழ தமிழ் மக்கள் போனாங்களோ சுதந்திரமாக வேலை வாய்ப்போடு, குடும்பத்தோடும், செல்வாக்கோடும், நல்லபடியாக குறைந்தபட்ச மரியாதையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா என் மக்கள் இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையில வந்தாங்க. நாம் நம்மளுடைய சட்ட சங்கம் இருக்க என்ற ஆதரவின் அடிப்படையில் வந்தாங்க. அவங்க இந்த நிலைமைக்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். யாரை சமாதானப்படுத்த போறீங்க? வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதியை என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க?